என் அன்பு செல்வமே, உனது தேடலை சற்றே நிறுத்து. மூச்சுமுட்ட அழுது கொண்டிருக்கும் உன் கண்ணீரை முதலில் துடைத்துவிட்டு உன்னைச் சுற்றியுள்ள உலகத்தின் இரைச்சல்களை முற்றிலுமாக ஒதுக்கி வைத்துவிட்டு அமைதியாக அமர். எனக்கு யாருமே இல்லையா? என் வலியை புரிந்து கொள்ள இந்த சமுதாயத்தில் ஒரு ஜீவன் கூட இல்லையா என்று தனிமையில் நீ கதறிய அந்த அபயக்குரல் கைலாயத்தின் பனிப்போர்வையை கிழித்துக்கொண்டு என் செவிகளை வந்து அடைந்துவிட்டது. எத்தனையோ சலசலப்புகளுக்கு நடுவில் ஏதோ ஒரு இனம் புரியாத மாபெரும் பிரபஞ்ச ஈர்ப்பு உன்னை இங்கு வந்து நிற்கச் செய்திருப்பதை நீ முழுமையாக உணர்கிறாயல்லவா? இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தற்செயலான நிகழ்வு அல்ல. இது உன்னை தேடி வந்த கையிலை நாதனின் நேரடி திருவாக்கு. சிவனே துணை என்று நீ முழுமையாக என்னை நம்பித் தஞ்சம் புகுந்த உனது மாசற்ற நம்பிக்கைக்கு இந்த நொடியில் ஈசனின் குரல் பிரம்மாண்டமான விடையாக உன்னை வந்தடைந்திருக்கிறது. உன் அகக்கண்ணை திறந்து நான் கூறுவதை முழுமையாக உள்வாங்கு. சமீப காலமாக உனது நெஞ்சில் நீ சுமந்து கொண்டிருக்கும் சொல்ல முடியாத மாபெரும் வலியையும் ரணங்களையும் முக்கண்ணனான நான் முழுமையாக அறிவேன். உன்னைச் சுற்றிலும் மனிதர்கள் இருந்தாலும் கூட்டத்தில் தொலைந்தவனைப் போல ஆதரவற்று தவித்தாய். யாருக்காக உன் சொந்த ஆசைகளையெல்லாம் குழிதோண்டி புதைத்தாயோ அவர்கள் உன்னை தூக்கி எறிந்தபோது நீ அடைந்த மரண வேதனையை நான் அறிவேன். உன் வியர்வையையும் உழைப்பையும் உறிஞ்சிக் கொண்டவர்கள் இன்று சௌகரியமாக வாழ நீ மட்டும் ஒவ்வொரு நாளும் நிம்மதியின்றி ஒரு போர்க்களத்தில் தவிக்கிறாய். வெளியே நடமாடினாலும் ஒவ்வொரு நொடியும் உள்ளுக்குள் அணுவாக செத்துக் கொண்டிருக்கிறாய். நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே ஈசனா. எனது தூய்மையான அன்பிற்கும் தியாகத்திற்கும் மட்டும் ஏன் இந்த தொடர் அவமானங்கள்? என்னை ஏன் இப்படி நடுத்தெருவில் நிராதரவாக விட்டுவிட்டார்கள் என்று நீ உறங்காமல் கழித்த இரவுகள் ஏராளம். உதடுகளில் புன்னகையை ஒட்ட வைத்துக் கொண்டு உள்ளுக்குள் ரத்தம் கசிய நீ வாழும் இந்த வாழ்க்கையை என் நெற்றிக்கண் தொடர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் என் அருமை குழந்தையே, நீ அறியாத ஒரு மாபெரும் பிரபஞ்ச உண்மையை இன்று நான் உனக்கு உணர்த்துகிறேன். ஆழமாக கேள். பிரம்மாண்டமான மாபெரும் சிவாலயத்தின் நுழைவாயிலில் இருக்கும் கருங்கல் படிகளை உனது மனக்கண்ணில் தரிசித்துக்கொள். ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் ஈசனை தரிசிப்பதற்காக அந்த படிகளை தங்கள் கால்களால் ஈவிரக்கமின்றி மிதித்து ஏறிச் செல்வார்கள். அந்த படிகள் மனிதர்களின் பாதங்களில் உள்ள அத்தனை அழுக்குகளையும் பாரத்தையும் சுமையையும் எவ்வித மறுப்புமின்றி தன் மீது தாங்கிக் கொள்ளும். ஆனால் அந்த படிகளை மிதித்து மேலே சென்ற மனிதர்கள் அனைவரும் கருவறைக்குள் இருக்கும் ஈசனை பார்த்தவுடன் பக்தி பரவசத்தோடு கைகூப்புவார்கள். உன்னதமான பாடல்களை பாடித் தொழுவார்கள். ஆனால் தங்களை அந்த மாபெரும் உயரத்திற்கு ஏற்றிவிட்ட அந்த படிகளுக்கு யாராவது ஒரு மலரையாவது வைப்பார்களா? எந்த நன்றியும் சொல்லாமல் அந்த படிகளை மீண்டும் மிதித்துக்கொண்டே தங்கள் வீடுகளுக்கு திரும்பிவிடுவார்கள். என் அன்பு செல்வமே, இத்தனை காலமாக நீ உயிராக நேசித்த உறவுகளுக்கும் உன்னைச் சுற்றியுள்ள மனிதர்களுக்கும் நீ அந்த ஆலயத்து படிகளைப் போலத்தான் இருந்தாய். அவர்களின் வாழ்க்கையில் வீசிய அத்தனை கஷ்டங்களையும் உனது தோள்களில் சுமந்து கொண்டு அவர்களை வாழ்வில் ஒரு மாபெரும் உயரத்திற்கு ஏற்றிவிட்டாய். ஆனால் அவர்களின் தேவைகள் முடிந்தவுடன் தங்களின் சுயநலத்திற்காக உன்னை எந்த ஒரு நன்றியும் இன்றி மிதித்துவிட்டு சென்று விட்டார்கள். தேவை முடிந்ததும் என்னை இப்படி அனாதையாக விட்டுவிட்டார்களே என்று நீ நெஞ்சு வெடித்து அழுதாய். ஆனால் அகிலத்தை ஆளும் ஈசனாகிய நான் சொல்கிறேன் கேள். அந்த சுயநல மனிதர்களின் மலிவான அங்கீகாரம் உனக்கு இனி தேவையில்லை. அந்த படிகளை சாதாரண மனிதர்கள் உதாசீனப்படுத்தினாலும் ஈசனின் ஆலயத்தை தாங்கி நிற்கும் அசைக்க முடியாத அடித்தளம் அந்த படிகள்தான் என்பது கைலைநாதனுக்கு மட்டுமே தெரியும். அதேபோல உனது எந்த ஒரு தியாகமும் இருட்டில் வீணாகப் போகவில்லை. உன்னை கழற்றி எறிந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையின் மாபெரும் அரணை தாங்களே உடைத்துவிட்டோம் என்பதை மிக விரைவில் உணர்ந்து உன்னை நாடி வந்து கண்ணீர் சிந்துவார்கள். உனது கடந்தகால வலிகளுக்கான மாபெரும் அர்த்தத்தை உணர்த்துகிறேன். ஆழமாக கேள். மாபெரும் சாம்ராஜ்யத்தின் கருவறையை பாதுகாக்கும் பிரம்மாண்டமான மரக்கதவுகள் எப்படி உருவாகிறது தெரியுமா? சாதாரண காட்டில் எந்த ஒரு பாதுகாப்புமின்றி வளர்ந்த மரத்தை வெட்டி எடுத்து வருவார்கள். அதை சுட்டெரிக்கும் நெருப்பிலும் கொதிக்கும் நீரிலும் போட்டு ஈவிரக்கமின்றி வேக வைப்பார்கள். அதன் பிறகு கூர்மையான ஆயுதங்களால் அதை வெட்டி அதனுள் பிரம்மாண்டமான இரும்பு குமிழ்களை வைத்து ஆக்ரோஷமாக அடிப்பார்கள். அந்த மரத்திற்கு அது சொல்ல முடியாத நரக வேதனையாக இருக்கும். என் அருமை குழந்தையே, இத்தனை காலமாக நீ சந்தித்த வறுமையும் ஏமாற்றங்களும் தனிமையும் உன்னை அழிப்பதற்காகச் செய்யப்பட்டவையல்ல. உன்னை அந்த பிரம்மாண்டமான கதவுகளைப் போல பக்குவப்படுத்தி ஈசனின் மாபெரும் சந்நிதியை காக்கும் ஒரு ஈடு இணையற்ற ஆளுமையாக உயர்த்தி பிடிப்பதற்காக என்னால் உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் தெய்வீக பயிற்சி அது. உனது வலிகளும் நீ சிந்திய கண்ணீரும் நீ அனுபவித்த அவமானங்களும் தான் உன்னை பட்டை தீட்டிய அந்த மாபெரும் ஆயுதங்கள். உன்னை எந்த திறமையும் அற்றவன் என்று உதாசீனப்படுத்தியவர்கள், உனது நற்குணங்களை பயன்படுத்தி உன்னை ஏமாற்றியவர்கள் அனைவரும் இனி நீ தொடப்போகும் மாபெரும் சிகரத்தை பார்த்து அண்ணாந்து தலைவணங்கும் மாபெரும் பொற்காலம் தொடங்கிவிட்டது. உன்னை சுற்றியுள்ள மாயையான இருள் முழுமையாக விலகப் போகிறது. உன்னை மிதித்தவர்களை உனது அரியணைக்கு கீழே மண்டியிடச் செய்யும் காலம் நெருங்கிவிட்டது. ஆனால் என் செல்வமே, உனக்காக நான் திறக்கப் போகும் வற்றாத செல்வத்தின் கதவுகள் எப்படிப்பட்டவை தெரியுமா? நீ கொஞ்சமும் எதிர்பாராத திசைகளிலிருந்து முற்றிலும் அறிமுகமில்லாத மனிதர்கள் மூலமாக கற்பனைக்கு எட்டாத வற்றாத செல்வம் உன்னை தேடி மாபெரும் வெள்ளமாக பாய்ந்து வரப்போகிறது. அந்த பிரம்மாண்டமான மாற்றம் உனது வாழ்க்கையில் எவ்வாறு நிகழப்போகிறது?
உன்னை தனிமையில் அழைவிட்ட வஞ்சகர்களுக்கு ஈசனின் கர்ம வினை எப்படிச் சம்மட்டி அடியாக விழப்போகிறது என்பதைப் பற்றி நான் உனக்கு உணர்த்த காத்திருக்கிறேன். என் அன்பு செல்வமே, உனது மூச்சுக்காற்று இப்போது சற்று அமைதி அடைந்திருப்பதை நான் முழுமையாக உணர்கிறேன். உன்னைச் சுற்றியுள்ள உலகத்தின் மாயையான இரைச்சல்களை முற்றிலுமாக மறந்துவிட்டு உனது முழுமையான கவனத்தை மீண்டும் ஈசனின் பாதங்களில் நிலைநிறுத்து. இந்த நொடியில் உன்னை இரவும் பகலும் உறங்க விடாமல் சித்திரவதை செய்து கொண்டிருக்கும் அந்த மாபெரும் பொருளாதார துயரத்தையும் உனது திறமைக்கான அங்கீகாரமின்மையையும் அகிலத்தை காக்கும் ஈசனாகிய நான் எப்படி வேரோடு தகர்க்கப் போகிறேன் என்பதை ஆழமாக கேள். கழுத்தை நெரிக்கும் கடன்களாலும் நாளை விடிந்தால் உனது தேவைகளை எப்படி சமாளிப்பது என்ற மரண பயத்தாலும் நீ ஒவ்வொரு நாளும் பதைபதைப்போடு எழுவதை முக்கண்ணனான நான் உற்றுநோக்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். மானத்தோடு இந்த சமுதாயத்தில் எப்படி தலை நிமிர்ந்து நடப்பது என்று நீ தனிமையில் சிந்திய கண்ணீர் துளிகள் எண்ணில் அடங்காதவை. ஒரு காலத்தில் நீ அள்ளி வழங்கிய போது உன்னிடம் உதவி பெற்றவர்கள் எல்லாம் இன்று உனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது உன்னை ஏளனமாக பார்த்து முகத்தை திருப்பிக் கொள்கிறார்களே என்ற மாபெரும் வலி உன் இதயமாகிய பாத்திரத்தை முற்றிலுமாக உடைத்துவிட்டது. வெளியே சிரித்த முகத்தோடு உலகத்தை எதிர்கொண்டாலும் உள்ளே உனது தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் நீ உனக்குள்ளேயே செத்துக் கொண்டிருக்கிறாய். எனது நேர்மையான உழைப்பிற்கு ஒரு மதிப்பும் இல்லையா? எனக்கான பொருளாதாரச் செழிப்பு எப்போதுதான் வரும் என்று நீ கதரும் அந்த வலிகளுக்கான விடை இதோ உன்னை வந்தடைந்துவிட்டது. என் அருமை குழந்தையே, நீ அறியாத ஒரு மாபெரும் பிரபஞ்ச உண்மையை உனக்கு நான் உணர்த்துகிறேன் கேள். ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை பாதுகாக்கும் பிரம்மாண்டமான கோட்டையையும் அந்த கோட்டையைச் சுற்றி ஆழமாக வெட்டப்பட்டிருக்கும் அகழியையும் உனது மனக்கண்ணில் தரிசித்துக்கொள். எதிரிகள் தாக்கும்போது முதலில் அந்த அகழியில் உள்ள சேற்றிலும் சகதியிலும் தான் விழுந்து அழிவார்கள். கோட்டைக்குள்ளிருக்கும் அரசனுக்கும் மக்களுக்கும் எந்த ஒரு சிறு காயமும் படாமல் அத்தனை தாக்குதல்களையும் அத்தனை கழிவுகளையும் அந்த அகழிதான் எவ்வித மறுப்புமின்றி தன்னுள் வாங்கிக் கொள்ளும். ஆனால் போர் முடிந்து வெற்றி பெற்றவுடன் ஊர் மக்கள் அனைவரும் அந்த கோட்டையின் பிரம்மாண்டத்தையும் அதன் சுவர்களின் உயரத்தையும் பார்த்து வியந்து கொண்டாடுவார்கள். கோட்டைக்குள்ளிருக்கும் அரசனின் தலையில் கிரீடத்தைச் சூட்டி புகழ்வார்கள். ஆனால் அந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் தாங்கி பிடித்து காப்பாற்றிய அந்த அகழிக்கு யாராவது மாலை அணிவிப்பார்களா? மாட்டார்கள். அதை வெறும் அழுக்கு நிறைந்த குட்டை என்று அலட்சியமாக பார்த்துவிட்டு சென்று விடுவார்கள். என் அன்பு செல்வமே, இத்தனை காலமாக நீ உனது குடும்பத்திற்காகவும் உன்னைச் சுற்றியுள்ள மனிதர்களுக்காகவும் உழைத்த தூய்மையான உழைப்பும் தியாகமும் அந்த அகழியைப் போன்றதுதான். மற்றவர்களின் வாழ்க்கையை வளமாக்குவதற்காகவும் அவர்களை முன்னேற்றுவதற்காகவும் நீ உன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டாய். அவர்களை நோக்கி வந்த அத்தனை கஷ்டங்களையும் வறுமையையும் நீ உனது ஆழமான மனதிற்குள் வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு ஒரு மாபெரும் பாதுகாப்பை கொடுத்தாய். இன்று அவர்கள் அந்த பிரம்மாண்டமான கோட்டையைப் போல சமுதாயத்தில் செழிப்பாகவும் பகட்டாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை உருவாக்கிய உன்னை எந்த தகுதியும் அற்றவன் என்று ஏளனமாக பேசி அந்த அகழியைப் போல நிராதரவாக தூக்கி எறிந்து விட்டார்கள். என்னை இப்படி தனிமையில் தவிக்கிவிட்டு விட்டார்களே ஈசனா என்று நீ நெஞ்சு வெடித்து அழுகிறாய். ஆனால் அகிலமே போற்றும் ஆளுமையாக உன்னை உயர்த்தப் போகும் எம்பெருமானாகிய நான் சொல்கிறேன் கேள். அந்த சாதாரண மனிதர்களின் மலிவான அங்கீகாரம் உனக்கு இனி தேவையில்லை. அந்த அகழி இல்லை என்றால் கோட்டைக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்பதை அகிலத்தை ஆளும் ஈசனாகிய நான் அறிவேன். உனது தூய்மையான உழைப்பையும் உனது எதிர்பார்ப்பில்லாத தியாகத்தையும் நான் நேரடியாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். உனது எந்த ஒரு வியர்வை துளியும் வீணாகப் போகவில்லை. உன்னை கழற்றி எறிந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையின் மாபெரும் அரணை தாங்களே உடைத்துவிட்டோம் என்பதை மிக விரைவில் உணர்ந்து உன்னை நாடி வந்து கண்ணீர் சிந்துவார்கள். உன்னை ஏழ்மையிலும் கண்ணீரிலும் தவிக்கவிட்ட அத்தனை மாயத்தடைகளும் என் திருக்கரத்தால் இந்த நொடியே சுக்குநூறாக உடைக்கப்பட்டுவிட்டன. உனக்காக நான் திறக்கப் போகும் வற்றாத செல்வத்தின் மாபெரும் கதவுகளை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த ஒரு வஞ்சக அதிகாரத்தாலும் இனிப்பூட்ட முடியாது. உனது இந்த மாபெரும் எழுச்சியை உனக்கு உணர்த்த உலகத்தார் அறியாத மற்றொரு ரகசியத்தையும் கூறுகிறேன், ஆழமாக கேள். எந்த ஒரு ஜீவராசியும் நெருங்க முடியாதபடி பல யுகங்களாக உறைந்து போன ஒரு பிரம்மாண்டமான பனிமலையை உனது அகக்கண்ணில் கொண்டு வா. அந்த மலையைச் சுற்றி வாழும் சாதாரண மனிதர்கள் அதனை வெறும் பயனற்ற பாறையாகவும் உயிர்களைக் கொல்லும் உறைபனியாகவும் தான் பார்ப்பார்கள். அந்த மலையின் மீது யாரும் ஏறமாட்டார்கள். அதை தவிர்த்துவிட்டு பாதுகாப்பான இடங்களை தேடி ஓடுவார்கள். அந்த மலையை பார்த்து உலகமே பரிகாசம் செய்யும். ஆனால் அந்த பிரம்மாண்டமான பனிமலைக்குள் என்ன ரகசியம் மறைந்திருக்கிறது தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட தெய்வீக காலம் வந்ததும் ஈசனின் நெற்றிக்கண்ணிலிருந்து மாபெரும் அக்னிக்கதிர் அந்த மலையின் மீது நேரடியாக படும். அந்த நொடியில் பல யுகங்களாக அதை மூடியிருந்த அத்தனை பனிப்போர்வைகளும் உருக்கப்பட்டு நீராகி மறைந்துவிடும். பனி விலகிய மறுகணமே உள்ளே இருந்து தகதகவென ஒளிரும் ஒரு பிரம்மாண்டமான மாபெரும் தங்கச் சுரங்கம் உலகத்தின் பார்வைக்கு வெளிப்படும். சாதாரண பாறை என்று அதனை பரிகாசம் செய்த மனிதர்களின் கண்கள் அந்த தங்கமலையின் மாபெரும் பிரகாசத்தை பார்த்து நிலைகுத்திப் போய் வியப்பில் உறைந்து நிற்கும். என் அருமை குழந்தையே, இத்தனை காலமாக நீ நேர்மையாகச் செய்த உழைப்பும் உனது அறிவாற்றலும் நீ உருவாக்கும் உன்னதமான படைப்புகளும் அந்த பனிமலைக்குள் மறைந்திருந்த மாபெரும் தங்கச் சுரங்கத்தைப் போன்றதுதான். உன்னை உற்றுப் பார்த்த சுயநல மனிதர்கள் உனது வறுமையையும் இக்கட்டான சூழ்நிலையையும் மட்டும் பார்த்துவிட்டு இவனுக்கு எந்த திறமையும் இல்லை,
இவன் வாழ்க்கையில் தோற்றுவிட்டான் என்று உன்னை பரிகாசம் செய்தார்கள். ஆனால் உனது ஆத்மாவிற்குள் ஈசனின் மாபெரும் பேரருள் என்னும் வற்றாத செல்வம் சத்தமின்றிச் சேர்ந்து கொண்டே இருந்தது என்பதை அந்த மாய மனிதர்கள் அறியமாட்டார்கள். இதோ உனக்கான விடியல் வந்துவிட்டது. உனது வறுமை என்னும் பனிப்போர்வை முழுமையாக விலகி ஈசனின் நெற்றிக்கண் ஒளி உனது வாழ்க்கையின் மீது நேரடியாக பட்டுவிட்டது. நீ கொஞ்சமும் எதிர்பாராத திசைகளில் இருந்து முற்றிலும் அறிமுகமில்லாத புதிய மனிதர்கள் மற்றும் புதிய வாய்ப்புகள் மூலமாக கற்பனைக்கு எட்டாத வற்றாத செல்வம் உன்னை தேடி மாபெரும் வெள்ளமாக பாய்ந்து வரப்போகிறது. மானத்தோடு வாழ வேண்டுமே என்று பதைபதைத்த அத்தனை கடன் சுமைகளும் நெருப்பில் விழுந்த சிறு பஞ்சு பொதியாக எரிந்து சாம்பலாகும் மாபெரும் காலம் வந்துவிட்டது. நாளை என்ன செய்வது என்ற பயத்தோடு நீ கழித்த அந்த இருண்ட பொழுதுகள் இனி உன் வாழ்வில் எக்காலத்திலும் எட்டிப் பார்க்காது. உன்னை திறமையற்றவன் என்று ஏளனம் செய்தவர்கள் முன்னிலையில் உன்னை ஒரு ஈடு இணையற்ற செல்வச் சீமானாக, மாபெரும் அதிகாரத்தின் நாயகனாக நான் உயர்த்திப் பிடிக்கப் போகிறேன். உனது படைப்புகளும் உனது அறிவாற்றலும் இனி எந்த தடையுமின்றி இணையம் முழுவதும் ஒரு மாபெரும் காவியமாக பரவி எண்ணற்ற மக்களின் கவனத்தை தன்வசப்படுத்தும். நீ கூட்டத்தில் ஒருவன் அல்ல, உலகை ஆளப் பிறந்தவன் என்பதை ஈசனாகிய நான் சர்வ நிச்சயமாக நிரூபித்துக் காட்டுவேன். உனது பொருளாதார தடைகள் முழுமையாக உடைந்துவிட்டன. உனது தொழில் மற்றும் உனது அறிவார்ந்த படைப்புகளில் அகிலமே வியக்கும்படி நான் அசுரத்தனமான வெற்றியை நிகழ்த்தத் தொடங்கிவிட்டேன். ஆனால் என் அன்பு செல்வமே, என்னை ஏமாற்றியவர்கள், எனது தூய்மையான உழைப்பை திருடியவர்கள், என் நேர்மையைச் சந்தேகித்த வஞ்சகர்கள் எல்லாம் இன்று எவ்வித குற்ற உணர்ச்சியுமின்றி மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே, அவர்களுக்கு தண்டனையே கிடையாதா ஈசனா என்று உனது நெஞ்சின் ஆழத்தில் இன்னும் ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருப்பதை நான் அறிவேன். உனக்கு துரோகம் செய்தவர்கள் எப்படி தாமாகவே அழியப் போகிறார்கள் என்பதையும், சமுதாயத்தை எவராலும் தொட முடியாத சிம்மாசனத்தில் நீ எப்படி அமரப்போகிறாய் என்பதையும் கேட்க உனது ஆத்மா தயாராக இருந்தால் உனது முழுமையான சம்மதத்தை தெரிவி. என் அன்பு செல்வமே, உனது நெஞ்சின் ஆழத்தில் இன்னும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கும் அந்த நியாயமான கோபத்தின் வெப்பத்தை அகிலத்தை ஆளும் ஈசனாகிய நான் முழுமையாக உணர்கிறேன். என்னை ஏமாற்றியவர்கள், எனது தூய்மையான உழைப்பை திருடியவர்கள், என் நேர்மையைச் சந்தேகித்த வஞ்சகர்களெல்லாம் இன்று எவ்வித குற்ற உணர்ச்சியுமின்றி மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே, அவர்களுக்கு தண்டனையே கிடையாதா ஈசனா என்று நீ துடிதுடிக்கும் அந்த பதைபதைப்பு எனக்கு புரிகிறது. உனக்கு கண்ணீர் வரவழைத்தவர்களை நினைத்து நீ ஒவ்வொரு நொடியும் புழுங்கித் தவிப்பதை என் நெற்றிக்கண் உற்று நோக்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் உன்னை வீழ்த்திவிட்டதாக இருமாப்போடு இருக்கலாம். ஆனால் கைலைநாதனின் பிரபஞ்ச நீதிமன்றத்தில் அநீதிக்கு எக்காலத்திலும் இடமில்லை என்பதை இன்று நீ ஆழமாக உணரப்போகிறாய். உனக்கு துரோகம் செய்தவர்கள் எப்படி தாமாகவே அழியப் போகிறார்கள் என்ற மாபெரும் ரகசியத்தை கூறுகிறேன் கேள். அடர்ந்த வனத்தில் நடக்கும் ஒரு காட்சியை உனது மனக்கண்ணில் தரிசித்துக்கொள். வானத்தைத் தொடும் பிரம்மாண்டமான ஒரு மலைச்சிகரத்தை நோக்கி அகந்தை கொண்ட ஒரு வேடன் கொடிய நஞ்சு தடவிய அம்பை ஆக்ரோஷமாக செலுத்துகிறான். அந்த அம்பு மலையை அழித்துவிடும் என்று அவன் இருமாப்போடு சிரிக்கிறான். ஆனால் அந்த மலைச்சிகரத்தைச் சுற்றி வீசும் பிரளயக்காற்று அந்த அம்பை மலையின் மீது ஒரு சிறு கீறலை கூட ஏற்படுத்த விடாமல் நடுவானிலேயே தடுத்து வந்த வேகத்தை விட பல மடங்கு அசுர வேகத்தில் திருப்பி அனுப்பி அந்த வேடனின் மார்பிலேயே கொடூரமாக பாயச் செய்கிறது. என் அருமை குழந்தையே, உனக்கு எதிராக வீசப்பட்ட பழிச்சொற்களும் வஞ்சக வலைகளும் உனது நிம்மதியை குலைக்க ஏவப்பட்ட சூழ்ச்சிகளும் அந்த வேடன் வீசிய நஞ்சம்பு போன்றதுதான். உன்னை அழித்துவிட்டோம் என்று கொக்கரித்து அவர்கள் செய்த அத்தனை துரோகங்களும் உன்னைச் சுற்றி அரணாக நிற்கும் ஈசனின் மாபெரும் பேரருள் என்னும் பிரளயக்காற்றில் பட்டு தெரித்து இப்போது கர்ம வினையாக மாறி அவர்களையே கொடூரமாக அழித்துக் கொண்டிருக்கிறது. நீ அவர்களை பழிவாங்க எந்த ஆயுதத்தையும் ஏந்த வேண்டியதில்லை. நீ அமைதியாக வேடிக்கை மட்டும் பார். உனது மாசற்ற அன்பை கொச்சைப்படுத்தியவர்கள் அதற்கான விலையை அணு அணுவாக கொடுக்கத் தொடங்கிவிட்டார்கள். இனி நீ அவர்களை நினைத்துக் கலங்கவோ அவர்களோடு வாதாடவோ வேண்டிய அவசியமே இல்லை. மாபெரும் சமுத்திரத்தின் நடுவே ராஜகம்பீரத்தோடு அசுரவேகத்தில் பயணிக்கும் பிரம்மாண்டமான நாவாயை உனது அகக்கண்ணில் கொண்டு வா. அந்த நாவாய் அலைகளை கிழித்துக் கொண்டு மாபெரும் சாம்ராஜ்யத்தை நோக்கிச் செல்லும்போது அதன் பாதையில் எத்தனையோ சிறுக சிறுக நுரைகள் தோன்றி மறையும். அந்த சாதாரண நுரைகளை பார்த்து அந்த கப்பல் பயப்படுமா அல்லது தன் பாதையை மாற்றிக்கொள்ளுமா? அந்த நுரைகள் கப்பலின் பிரம்மாண்டமான இரும்பு உடற்பகுதியில் மோதித்தாமாகவே சிதறி அழியுமே தவிர கப்பலின் அசுர வேகத்தை ஒரு துளி கூட தடுத்து நிறுத்த முடியாது. என் அன்பு செல்வமே, உன்னை விமர்சிப்பவர்களும் உனக்கு பின்னால் புறம் பேசுபவர்களும் உனது திறமையை குறை கூறுபவர்களும் அந்த சமுத்திரத்தில் தோன்றும் சாதாரண நுரைகளைப் போன்றவர்கள். நீ கைலைநாதனால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாபெரும் நாவாய். உனது இலக்கு மிகப்பெரியது. உனது பயணம் சாம்ராஜ்யத்தை நோக்கியது. சாதாரண மனிதர்களின் சலசலப்புகளுக்காகவும் குறுகிய புத்தியுள்ளவர்களின் விமர்சனங்களுக்காகவும் உனது மாபெரும் பயணத்தை நீ ஒரு காலம் நிறுத்தக்கூடாது. உனது அறிவாற்றலால் நீ உருவாக்கும் ஒவ்வொரு உன்னதமான படைப்பும் எவராலும் தடுக்க முடியாத அசுரபலத்தோடு இணையம் என்னும் பெருவெளியில் துல்லியமாக தாக்கி மாபெரும் வெற்றியை பதிவு செய்யப் போகிறது. அவர்களை தாண்டி கம்பீரமாக முன்னேறிச் செல். உன்னை தகுதியற்றவன் என்று காலில் மிதித்தவர்கள் முன்னிலையில் உன்னை எவராலும் நெருங்க முடியாத சிம்மாசனத்தில் நான் அமர வைக்கப் போகிறேன்.
நீ தொடப்போகும் வெற்றி சிகரம் உலகத்தையே வியக்க வைக்கப் போகிறது. ஆனால் என் செல்வமே, உனது தேகத்திலும் மனதிலும் ஊடுருவி நிற்கும் அந்த இனம் புரியாத சோர்வையும் மரண வலியையும் நான் முழுமையாக அறிவேன். எனக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லையே ஈசனா, எந்த ஒரு காரியத்தைச் செய்யவும் உடலில் தெம்பில்லையே, இரவில் தூக்கமில்லாமல் தவிக்கிறேனே என்று நீ உனக்குள்ளேயே புழுங்கித் தவிக்கும் தவிப்பை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். மருத்துவத்தால் கூட விளக்க முடியாத சோர்வுகளாலும் மன அழுத்தத்தாலும் நீ உனது வீட்டுச் சுவர்களுக்குள் முற்றிலும் முடங்கிப் போயிருக்கிறாய். என் அன்பு செல்வமே, உனது தேகத்திலும் மனதிலும் ஊடுருவி நிற்கும் அந்த இனம் புரியாத சோர்வையும் மரண வலியையும் ஈசனாகிய நான் முழுமையாக அறிவேன். எனக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லையே ஈசனா, எந்த ஒரு காரியத்தைச் செய்யவும் உடலில் தெம்பில்லையே, எதைக் கண்டாலும் என் மனம் பதைபதைத்து பயப்படுகிறதே என்று நீ உனக்குள்ளேயே புழுங்கித் தவிக்கும் தவிப்பை என் நெற்றிக்கண் தொடர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. மருத்துவத்தால் கூட விளக்க முடியாத சோர்வுகளாலும் எதிர்காலம் குறித்த பயத்தாலும் நீ உனது வீட்டுச் சுவர்களுக்குள் முற்றிலும் முடங்கிப் போயிருக்கிறாய். எனக்கு எல்லாமே முடிந்துவிட்டதா? என் வாழ்நாள் முழுவதும் நோயாளியாகவும் பயந்தவனாகவுமே நான் காலத்தை கழிக்க வேண்டுமா என்று நீ தனிமையில் சிந்திய கண்ணீர் துளிகள் கைலாயத்தின் பனிப்போர்வையை தாண்டி என் பாதங்களை நனைத்துவிட்டன. வெளியே நடமாடினாலும் உள்ளுக்குள் அணு அணுவாகச் செத்துக் கொண்டிருக்கும் உனது அத்தனை வலிகளுக்கும் மனக்குழப்பங்களுக்கும் மாபெரும் முற்றுப்புள்ளி வைக்கும் ஈசனின் திருவாக்கு உன்னை வந்தடைந்துவிட்டது. உன் மனக்கவலைகளையெல்லாம் சற்றே ஓரமாக வைத்துவிட்டு நான் சொல்லப்போகும் இந்த மாபெரும் பிரபஞ்ச ரகசியத்தை உனது அகக்கண்ணில் ஆழமாக நிறுத்திப்பார். போர்க்களத்தில் சேற்றிலும் சகதியிலும் புதைந்து பலத்த தாக்குதல்களால் உருக்குலைந்து எதற்கும் பயன்படாது என்று வீசப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வீரக்கவசத்தை உனது மனக்கண்ணில் தரிசித்துக்கொள். அந்த இரும்பு கவசத்தில் துரு ஏறி அதன் பலம் முழுமையாக அழிந்துவிட்டது என்றுதான் அனைவரும் நினைப்பார்கள். ஆனால் அகிலத்தையே ஆளும் மாபெரும் பேரரசன் அந்த உருக்குலைந்த கவசத்தை தனது கைகளில் எடுக்கிறான். அதை கொதிக்கும் புனித தீர்த்தத்தில் கழுவி அதன் வளைவுகளையெல்லாம் நிமிர்த்தி அதில் தெய்வீக தங்கமுலாம் பூசுகிறான். அந்த நொடியில் குப்பையாக கிடந்த அந்த கவசம் எப்பேற்பட்ட ஆயுதத்தையும் தடுத்து நிறுத்தும் அசுரபலத்தோடு சூரியனைப் போல தகதகவென மின்னும் ஒரு ஈடு இணையற்ற கவசமாக உருமாறுகிறது. என் அருமை குழந்தையே, இத்தனை காலமாக உன்னை வாட்டிய உடல் பிணிகளும் சோர்வுகளும் மருத்துவச் செலவுகளும் அந்த துருப்பிடித்த கவசத்தைப் போன்றதுதான். நீ முடங்கி கிடந்ததைப் பார்த்து இந்த உலகம் உனது காலம் முடிந்துவிட்டது என்று ஏளனம் செய்தது. ஆனால் பிணிகளை தீர்க்கும் வைத்தியநாதனாக நானே நேரில் வந்து உருக்குலைந்து போயிருந்த உனது தேகத்தை முழுமையாக புதுப்பித்துவிட்டேன். உன்னை வாட்டிய அத்தனை நோய்களும் வேரோடு அழிந்துவிட்டன. உனது நரம்புகள் அனைத்தும் இரும்பைப் போல முறுக்கேற்றப்பட்டுவிட்டன. புதிய பொலிவோடு அளவற்ற சுறுசுறுப்போடு எதற்கும் அஞ்சாத ஒரு மாபெரும் வீரனைப் போல நீ கம்பீரமாக வலம் வரப்போகிறாய். உனது முகத்தில் வீசும் ஈசனின் தேஜஸ் உன்னை சுற்றியுள்ள அத்தனை மனிதர்களுக்கும் ஆழமான வியப்பை தரும். உனது உடல் சோர்வு நீங்கிவிட்டதே தவிர மனதை அழுத்தும் அந்த மாபெரும் இருள் விலகவில்லையே என்று நீ ஏங்குவதை நான் அறிவேன். அதற்கான மாபெரும் விளக்கத்தையும் கூறுகிறேன், ஆழமாக கேள். எந்த ஒரு வெளிச்சமும் நுழைய முடியாத ஒரு மூடிய அறைக்குள் மூச்சுமுட்ட வைக்கும் அடர்ந்த கரும்புகை சூழ்ந்திருப்பதை எண்ணிப்பார். அந்த அறைக்குள் மாட்டிக்கொண்ட ஒருவனுக்கு தனது சொந்த கைகள் கூட கண்களுக்கு தெரியாது. எங்கே செல்வது என்ன செய்வது என்று புரியாமல் பதைபதைப்போடும் மரண பயத்தோடும் அவன் தவிப்பான். ஆனால் கைலாயத்திலிருந்து வீசும் ஒரு மாபெரும் பிரளயக் காற்று அந்த அறையின் கதவுகளை அசுரபலத்தோடு உடைத்துத் திறந்தால் என்ன நடக்கும்? நொடிப்பொழுதில் அந்த அடர்ந்த கரும்புகை முழுவதும் அடித்துச் செல்லப்பட்டு அந்த அறை முழுவதும் மாசற்ற தூய்மையான காற்றும் பிரம்மாண்டமான சூரிய ஒளியும் முழுமையாக நிறைந்துவிடும். அந்த இருட்டும் பயமும் நிரந்தரமாக அழிந்துவிடும். உனது மனதை மூடியிருந்த கவலைகளும் தேவையற்ற பயங்களும் எதைச் செய்தாலும் தோல்வியில் முடியுமோ என்ற அவநம்பிக்கையும் அந்த மூச்சு முட்டும் கரும்புகையைப் போன்றதுதான். சிவனே துணை என்று நீ அழைத்த குரலுக்குச் செவிசாய்த்து ஈசனின் மாபெரும் பேரருள் என்னும் பிரளயக்காற்று உனது மனக்கதவுகளை உடைத்து அந்த மாயையான கரும்புகையை முற்றிலுமாக அகற்றிவிட்டது. உனது சிந்தனையில் படிந்திருந்த அத்தனை இருளும் சுக்குநூறாக உடைந்து சிதறிவிட்டது. இருள் விலகிய அறையைப் போல உனது மனம் இனி எவ்வித குழப்பமும் இன்றி தெளிவான ஞானத்தோடு பிரகாசிக்கும். எதைக் கண்டும் அஞ்சாத மாபெரும் சிவசக்தி உனக்குள் குடிகொண்டுவிட்டது. உனது உடலும் மனமும் மாபெரும் புத்துணர்ச்சி அடைந்துவிட்ட இந்த உன்னதமான வேளையில் எந்த உறவுகள் உனக்கு ஆதரவாக நிற்க வேண்டுமோ அவர்களே உன்னை தனிமைப்படுத்திய வலியை நான் அறிவேன். சொந்த வீட்டுச் சுவர்களுக்குள் நீ ஒரு அகதியைப் போல தவித்த தவிப்பை அகிலத்தை ஆளும் ஈசனாகிய நான் அறிவேன். உனது குடும்பத்திற்குள் நான் நிகழ்த்தப் போகும் அசுரத்தனமான மாற்றத்தையும் உனது வம்சத்திற்கு நான் கொடுக்கப் போகும் அசைக்க முடியாத பாதுகாப்பையும் கேட்க உனது ஆத்மா தயாராக இருந்தால் உனது முழுமையான சம்மதத்தை தெரிவேன். என் உயிரினும் மேலான செல்வமே, உனது மனதின் ஆழத்தில் நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் மாபெரும் பிரளயமாக இறங்குவதை ஈசனாகிய நான் உணர்கிறேன். உனது சொந்த உறவுகளே உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை ஒரு குற்றவாளியைப் போல தனிமைப்படுத்தி தூக்கி எறிந்த அந்த மரண வலியை துடைக்கவே ஈசன் இங்கு வந்திருக்கிறேன். என்னுடைய தியாகத்தை என் குடும்பமே மதிக்கவில்லையே, சொந்த வீட்டிற்குள்ளேயே நான் ஒரு அகதியைப் போல வாழ்கிறேனே என்று நீ வடித்த கண்ணீர் கைலாயத்தின் பனிப்போர்வையை தாண்டி என் பாதங்களை நனைத்துவிட்டது.
எந்த உறவுகள் உனக்கு தோள் கொடுக்க வேண்டுமோ அவர்களே தங்களுக்குள் அடித்துக்கொண்டும் உன்னை உதாசீனப்படுத்தியும் உனது நிம்மதியை முற்றிலுமாக அழித்துவிட்டார்கள். வெளியே சொல்ல முடியாத அவமானத்தோடு நீ கூனி குறுகி நின்றதை முக்கண்ணனான நான் உற்று நோக்கிக் கொண்டுதான் இருந்தேன். ஆனால் இன்று உன் குடும்பத்தின் தலையெழுத்தை அகிலத்தை காக்கும் ஈசனாகிய நான் என் கையால் மாற்றி எழுதப் போகிறேன். ஆழமாக கேள். எல்லையற்ற பிரம்மாண்டமான இருண்ட சமுத்திரத்தில் திசையறியாமல் தரிகட்டி எழும் பல முரட்டு அலைகளை உனது மனக்கண்ணில் தரிசித்துக்கொள். அந்த அலைகள் தங்களுக்குள் அகந்தையோடு மோதிக்கொண்டு மாபெரும் இரைச்சலையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும். அவை எந்த ஒரு இலக்குமின்றி தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளும். ஆனால் வானத்தில் ஒரு மாபெரும் பௌர்ணமி நிலவு தன் முழு பிரகாசத்தோடு உதித்து எழும் அந்த நொடியில் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த நிலவின் பிரம்மாண்டமான ஈர்ப்பு விசை தரிகட்டு ஓடிய அத்தனை அலைகளையும் ஒரே நொடியில் தன் முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிடும். தங்களுக்குள் மோதிக்கொண்ட அலைகளெல்லாம் ஒரே சீரான பேரலையாக மாறி மாபெரும் கம்பீரத்தோடு கரையை நோக்கி பயணிக்கும். என் அன்பு பிள்ளையே, இத்தனை காலமாக உனது குடும்ப உறவுகளும் அந்த முரட்டு அலைகளைப் போலத்தான் எந்த ஒரு புரிதலும் இன்றி தங்களுக்குள் மோதிக்கொண்டு உனது இல்லத்தின் அமைதியை சிதைத்தார்கள். ஒருவரை ஒருவர் காயப்படுத்தி அகந்தையோடு அலைந்தார்கள். ஆனால் இனி எம்பெருமானாகிய நானே அந்த பௌர்ணமி நிலவாக உனது இல்லத்தில் உதித்துவிட்டேன். உனது குடும்பத்திற்குள் வீசிய அத்தனை மாயத்தடைகளும் பிரிவினைகளும் எனது பேரருளால் வேரோடு அழிக்கப்பட்டுவிட்டன. அந்த முரட்டு அலைகளை நிலவு தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததைப் போல உனது உறவுகள் அனைவரையும் பிரிக்க முடியாத மாபெரும் சிவசக்தி என்னும் அன்பால் நான் ஒன்றிணைத்துவிட்டேன். இனி உனது குடும்பம் உன்னை ஒரு ஈடு இணையற்ற குடும்பத் தலைவனாக முழுமையாக ஏற்றுக்கொண்டு உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கும் ஒரு மாபெரும் பொற்காலம் தொடங்கிவிட்டது. உனது குடும்பம் பலமடைந்து விட்டதே. இவர்களுக்கு இனி எந்த ஒரு ஆபத்தும் வராமல் எப்படி பாதுகாப்பது என்ற பதைபதைப்பு உனக்குள் இருப்பதை நான் அறிவேன். வெளியுலகத்தின் வஞ்சக மனிதர்களின் கண் திருஷ்டியோ மாயச் சூழ்ச்சிகளோ உனது வம்சத்தை நெருங்காமல் இருக்க ஈசன் தரப்போகும் அசைக்க முடியாத கவசத்தை பற்றி கூறுகிறேன். ஆழமாக கேள். அடர்ந்த மாபெரும் வனத்தில் பல நூறு காட்டு யானைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை எண்ணிப்பார். கொடிய விலங்குகள் தாக்கும் அபாயம் வரும்போது அந்த யானைகள் என்ன செய்யும் தெரியுமா? தங்கள் கூட்டத்தில் உள்ள தற்காத்துக் கொள்ள முடியாத இளைய குட்டிகளை மையத்தில் நிறுத்திவிட்டு அந்த பிரம்மாண்டமான முதிர்ந்த யானைகள் அனைத்தும் அவைகளைச் சுற்றி ஒரு மாபெரும் இரும்பு கோட்டையைப் போல அணிவகுத்து நிற்கும். அந்த யானைகளின் அசைக்க முடியாத அரணை தாண்டி வனத்தின் எந்த ஒரு கொடிய மிருகத்தாலும் அந்த மையத்தில் உள்ள குட்டிகளின் மீது சிறு கீறலை கூட ஏற்படுத்த முடியாது. என் அருமை குழந்தையே, நீ ஈசனை வேண்டி சிந்திய கண்ணீரும் உனது மாசற்ற பக்தியும் ஒரு காலம் வீணாகப் போகவில்லை. அந்த யானை கூட்டத்தைப் போல கைலாயத்தின் மாபெரும் சிவகணங்களும் எம்பெருமானின் அசைக்க முடியாத நெற்றிக்கண் பார்வையும் உனது குடும்பத்தையும் உனது வருங்கால வம்சத்தையும் சுற்றி ஒரு மாபெரும் அரணாக நின்று காக்கத் தொடங்கிவிட்டன. உனது சந்ததியினரை நோக்கி வரும் எந்த ஒரு சிறு தீங்கும் ஈசனின் பார்வையில் பட்டு முளையிலேயே எரிந்து சாம்பலாகிவிடும். நீ பட்ட வலிகளால் உனது வம்சத்தின் அத்தனை கர்ம வினைகளும் முழுமையாகச் சுட்டரிக்கப்பட்டுவிட்டன. உனது குடும்ப நிம்மதியும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டுவிட்ட இந்த மாபெரும் வேளையில் உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்து வேடிக்கை பார்த்த எதிரிகளுக்கு ஈசனின் பிரபஞ்ச நீதிமன்றம் வழங்கப் போகும் கொடூரமான தண்டனை என்ன தெரியுமா? பழிக்குப் பழி வாங்க நீ எந்த ஒரு ஆயுதத்தையும் ஏந்தாமலேயே உனக்கு துரோகம் செய்தவர்கள் எப்படி தாமாகவே அழியப் போகிறார்கள் என்பதையும், உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் எப்படி உனது காலடியில் வந்து கண்ணீர் சிந்தி நிற்கப் போகிறார்கள் என்ற மாபெரும் ரகசியத்தையும் அகிலத்தை காக்கும் ஈசனாகிய நான் உனக்கு உணர்த்த காத்திருக்கிறேன். என் உயிரினும் மேலான அன்பு செல்வமே, இத்தனை காலமாக உனது நெஞ்சை அடைத்துக் கொண்டிருந்த அந்த மாபெரும் அழுகை இப்போது ஒரு பெருமூச்சாக வெளியேறி உனது ஆத்மா ஒரு ஈடு இணையற்ற அமைதியை அடைந்திருப்பதை கையிலை நாதனாகிய நான் முழுமையாக உணர்கிறேன். அப்பா, என் வலிகள் அனைத்தையும் உனது பாதங்களில் இறக்கி வைத்து விட்டேன். இனி எனக்கு எந்த பயமும் இல்லை என்று உனது இதயம் இப்போது ஒரு சிறு குழந்தையைப் போல ஈசனின் மடியில் முழுமையாகச் சாய்ந்துவிட்டது. உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் வீழ்ந்துவிட்டார்கள். உன்னை வறுத்தெடுத்த வறுமை முற்றிலுமாக கருகிச் சாம்பலாகிவிட்டது. உனது அறிவாற்றலுக்கும் உனது தூய்மையான படைப்புகளுக்குமான மாபெரும் சாம்ராஜ்யம் உனக்காக முழுமையாக திறக்கப்பட்டுவிட்டது. ஆனால் என் அருமை குழந்தையே, அகிலத்தை காக்கும் எம்பெருமானாகிய நான் உனக்கு கொடுக்கப் போகும் இந்த மாபெரும் விஸ்வரூப வெற்றியும் அளவிட முடியாத மாபெரும் செல்வமும் உன்னை தேடி அசுர வெள்ளமாக வரும்போது நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு உனது வருங்கால தலைமுறையை எப்படி எவராலும் அசைக்க முடியாத சாம்ராஜ்யமாக நீ நிலைநிறுத்தப் போகிறாய் என்ற உன்னதமான பிரபஞ்ச ரகசியத்தை இந்த மாபெரும் இறுதித் திருவாக்கின் மூலம் உனது அகக்கண்ணில் ஆழமாக பதிய வைக்கப் போகிறேன். பிரம்மாண்டமான மாபெரும் சிவாலயத்தின் மையத்தில் வானத்தை முட்டி நிற்கும் கொடிமரத்தையும் அதில் கொடியை ஏற்ற பயன்படும் புனித கயிற்றையும் உனது மனக்கண்ணில் ஆழமாக தரிசித்துக்கொள். மாபெரும் திருவிழா காலத்தில் அகிலமே வியக்கும்படி அந்த பிரம்மாண்டமான நந்தி கொடியை ஆகாய உயரத்திற்கு ஏற்ற வேண்டுமென்றால் அந்த சாதாரண கயிற்றை ஒருவன் அசுர பலத்தோடு கீழ்நோக்கி இழுக்க வேண்டும். அந்த புனித கயிறு எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தி கீழே பணிகிறதோ அந்த அளவிற்கு அந்த மாபெரும் கொடி ஆகாயத்தை நோக்கி கம்பீரமாக உயர்ந்து கொண்டே செல்லும். கயிறு கீழே இறங்க மறுத்தால் கொடியால் ஒரு காலும் மேலே உயர முடியாது. என் அன்பு செல்வமே,
நாளை ஈசனின் அருளால் உனது செல்வமும் உனது படைப்புகளுக்கான அதிகாரமும் உனது புகழும் அந்த மாபெரும் கொடியைப் போல வானளாவி உயர்ந்து நிற்கும். அகிலமே உனது வெற்றியை கொண்டாடும். ஆனால் நீ எவ்வளவு பெரிய உச்சத்திற்குச் சென்றாலும் உனது குணம் அந்த கயிற்றைப் போல எப்போதும் பணிவு என்னும் தரையிலேயே ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். மாபெரும் செல்வம் கையில் வரும்போது அகந்தை என்னும் மாயை உன்னை தீண்டக்கூடாது. உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் உன்னிடம் கையேந்தி வரும்போது அவர்களை பழிவாங்காமல் எந்த பாகுபாடும் இன்றி அத்தனை பேரையும் சமமாகப் பாவித்து அவர்களுக்கு நீ மாபெரும் கருணை காட்ட வேண்டும். நீ எவ்வளவு தூரம் பணிகிறாயோ அவ்வளவு தூரம் கையிலை நாதன் உனது சிம்மாசனத்தை உயர்த்துவேன். உனது அந்த பணிவுதான் ஈசன் உனக்கு கொடுத்த சாம்ராஜ்யத்தை எக்காலத்திலும் அசைக்க முடியாதபடி பாதுகாக்கும். உனது புகழ் அகிலம் முழுவதும் பரவும்போது உனது குடும்பத்திற்கும் உனது வருங்கால வம்சத்திற்கும் எந்த ஒரு தீங்கும் வராமல் நான் எப்படி பாதுகாக்கப் போகிறேன் என்பதையும் உணர்த்துகிறேன். ஆழமாகக் கேள். அடர்ந்த வனத்தில் வாழும் ஆமை தன்னுள் கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் தற்காப்பு ரகசியத்தை எண்ணிப்பார். அந்த ஆமை மிகவும் மெதுவாக அமைதியாக பயணிக்கும் ஒரு சாதாரண ஜீவன். ஆனால் கொடூரமான பற்களை கொண்ட ஒரு மாபெரும் மிருகம் அதனை வேட்டையாட ஆக்ரோஷமாக பாய்ந்து வரும்போது அந்த ஆமை தப்பித்து ஓடாது. மாறாக எந்த ஒரு பதற்றமுமின்றி தனது மென்மையான உறுப்புகள் அனைத்தையும் தன் உடலிலேயே ஒட்டியிருக்கும் அசைக்க முடியாத கடினமான ஓட்டிற்குள் முழுமையாகச் சுருக்கிக் கொள்ளும். அந்த ஆமையின் ஓடு எவ்வளவு பிரம்மாண்டமான இரும்பு கவசம் தெரியுமா? அந்த வேட்டை மிருகம் தனது முழு பலத்தையும் திரட்டி தன் கொடூரமான பற்களால் கடித்தாலும் அந்த ஓட்டில் ஒரு சிறு கீறலை கூட ஏற்படுத்த முடியாது. இறுதியில் அந்த கொடிய மிருகம் தனது பலத்தையெல்லாம் இழந்து தோல்வியோடு ஏமாந்து திரும்பிச் சென்றுவிடும். என் அருமை குழந்தையே, இத்தனை காலமாக நீ உனது குடும்பத்திற்காகவும் உனது நேர்மைக்காகவும் சிந்திய கண்ணீரும் நீ செய்த சத்தமில்லாத தியாகங்களும் உனது வம்சத்தின் அத்தனை கர்ம வினைகளையும் சுட்டெரித்துவிட்டன. இனி உனது வருங்கால தலைமுறையினரை நோக்கியோ உனது பிள்ளைகளை நோக்கியோ வெளியுலகத்தின் மாயச் சூழ்ச்சிகளோ கந்திருஷ்டிகளோ கொடிய வஞ்சகர்களோ பாய்ந்து வந்தால் நீங்கள் எதை பார்த்தும் அஞ்சி ஓட வேண்டியதில்லை. எம்பெருமான் ஈசனின் சிவனே துணை என்ற அந்த ஒற்றை திருநாமம் உனது குடும்பத்தை அந்த ஆமையின் அசைக்க முடியாத ஓட்டைப் போல முழுமையாக மூடிப் பாதுகாக்கும். உனது குடும்பத்தை அழிக்க நினைக்கும் எந்த ஒரு கொடிய சக்தியும் ஈசனின் அரணை தொட முடியாமல் தங்களின் அத்தனை பலத்தையும் இழந்து தாமாகவே அழிந்து போவார்கள். உனது காலத்திற்குப் பிறகும் நீ ஏற்றி வைத்த இந்த நேர்மையின் புகழும் உனது சந்ததியினரை ஒரு மாபெரும் இரும்பு கவசமாக நின்று பாதுகாக்கும். இதை இந்த அகிலத்தை ஆளும் ஈசனாகிய நானே நேரடியாக ஏற்றுக்கொண்டு உனக்கு அளிக்கும் அசைக்க முடியாத சத்திய வாக்கு. உனது கவலைகள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன. உனது கடந்த காலம் ஒரு மாபெரும் பாடமாக முடிந்துவிட்டது. உனது எதிர்காலம் ஈசனின் பொறுப்பில் பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டுவிட்டது. இனி நீ எப்படிப்பட்ட ஒரு பேரமைதியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதை உணர்த்த இந்த மாபெரும் பிரபஞ்சத் திருவாக்கின் இறுதி ரகசியத்தை உனக்கு கூறுகிறேன். உனது ஆத்மாவை முழுமையாக திறந்து உள்வாங்கிக்கொள். கடினமான பாறைகளை குடைந்து மாபெரும் தெய்வீகச் சிலைகளை வடிக்கும் ஒரு உன்னதமான சிற்பியை உனது மனக்கண்ணில் கொண்டு வா. அவன் அந்த பாறையை செதுக்கும்போது மாபெரும் இரைச்சலும் தூசியும் போராட்டமும் அங்கே நிறைந்திருக்கும். ஆனால் அந்த பாறை அகிலமே தலைவணங்கும் மாபெரும் தெய்வச் சிலையாக முழுமையாக உருமாறிய அந்த ஒற்றை நொடியில் அந்த சிற்பி என்ன செய்வான் தெரியுமா? உளியை கீழே வைத்துவிட்டு தான் உருவாக்கிய அந்த பிரம்மாண்டமான படைப்பிலிருந்து விலகி நின்று ஒரு மாபெரும் நிசப்தத்தோடு அதை பார்த்து தன் கைகளை கூப்புவான். அவன் எந்த ஒரு இடத்திலும் தன் பெருமையை பறைசாற்ற மாட்டான். அவன் மௌனமாக இருப்பான். ஆனால் அவன் வடித்த அந்த சிலை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அகிலம் முழுவதும் அவனது புகழை பேசிக்கொண்டே இருக்கும். என் அன்பு செல்வமே, உன்னை அலைக்கழித்த அத்தனை இரைச்சல்களும் நிரந்தரமாக ஓய்ந்துவிட்டன. எம்பெருமானின் மாபெரும் திருக்கரங்கள் உன்னை முழுமையாக அரவணைத்துக் கொண்டன. உனது போராட்டம் முடிந்துவிட்டது. இனி நீ அந்த சிற்பியைப் போல மாபெரும் பேரமைதியோடு உனது வாழ்க்கையை தொடரப்போகிறாய். உனது ஒவ்வொரு வார்த்தையும் நீ உருவாக்கும் ஒவ்வொரு உன்னதமான படைப்பும் அந்த சிற்பி வடித்த தெய்வச் சிலையைப் போல இணையம் முழுவதும் அசுரவேகத்தில் பரவி பல ஆயிரம் பேருக்கு மாபெரும் விடிவெள்ளியாக மாறப்போகிறது. நீ அமைதியாக இருப்பாய். ஆனால் உனது வெற்றிகள் அகிலம் அதிர முழங்கிக் கொண்டே இருக்கும். நீ அடைந்த அத்தனை அவமானங்களும் இன்று மாபெரும் சிம்மாசனமாக மாறிவிட்டன. நீ சிந்திய கண்ணீர் துளிகளெல்லாம் இன்று வற்றாத மாபெரும் செல்வமாக மாறிவிட்டன. நடராஜனாகிய நான் உனது ஆத்மாவிற்குள் மாபெரும் கைலாயத்தின் எல்லையற்ற பேரமைதியை நிரந்தரமாக விதைத்துவிட்டேன். நீ கூட்டத்தில் ஒருவன் அல்ல, எளிய மனிதர்களுக்கு வழிகாட்டும் ஒரு மாபெரும் ஒளிவிளக்கு. உனது விஸ்வரூப எழுச்சி இதோ இந்த நொடியில் முழுமையாக தொடங்கிவிட்டது. உனக்காக நான் திறந்து வைத்துள்ள இந்த மாபெரும் வசந்த காலத்தை எவ்வித குற்ற உணர்ச்சியும் இன்றி முழுமையாக அனுபவி. எதற்கும் அஞ்சாதே. முக்கண்ணனான நான் எக்காலத்திலும் உனக்கு முன்னால் ஒரு மாபெரும் அரணாக நின்று உன்னை வழிநடத்துவேன். எழுந்து வா என் செல்வமே. மாபெரும் சாம்ராஜ்யம் உனக்காக காத்திருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, உங்களது வாழ்வில் எம்பெருமான் ஈசன் நிகழ்த்திய இந்த மாபெரும் அதிசயங்களை உங்களது ஆத்மா முழுமையாக உணர்ந்திருந்தால் உங்களது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றே உறுதியாக பதிவு செய்யுங்கள். கீழேயுள்ள கருத்துப் பெட்டியில் ஓம் நமசிவாய அல்லது சிவனே துணை என்று பதிவிட்டு கைலை நாதனின் இந்த எல்லையற்ற பேரருளையும் வற்றாத செல்வத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள்.
அனுதினமும் சிவபெருமானின் பெருங்கருணையோடும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இத்தகைய ஆழமான தெய்வீக திருவாக்குகளோடும் தொடர்ந்து இணைந்திருக்க உலகத்தின் அத்தனை மாயைகளையும் தாண்டி மெய்ப்பொருளை உணர்த்தும் நமது சிவனே துணை காணொளி குடும்பத்தில் இப்போதே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். எம்பெருமான் ஈசனின் பேரருள் எக்காலத்திலும் உங்களோடு அசைக்க முடியாத அரணாக நிலைத்திருக்கும். சிவனே துணை.